வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். நேர்களே, இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் நேர்களே, காட்டு தீ பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக ஒன்டாரியோனுடைய பிரீமியர் டாக் ஃபோர்ட் தண்டபேக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அதே போல அமெரிக்க விமர்சனங்களுக்கு கடும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது வடக்கு ஒன்டாரியோவிலே சுமார் 191 காட்டு தீ சம்பவங்கள், அதில் 73 சம்பவங்கள் கட்டுப்பாட்டை மீறி எறிகிறது. இந்த பிரச்சனைகள் பதிவாகி இருக்கின்ற நிலையிலே ஒன்டாரியோனுடைய பிரீமியர் டாக் ஃபோர்ட் தண்டபே பகுதிக்கு நேரில் சென்று தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வெளியேற்றப்பட்ட மக்களை சந்தித்தார். சுமார் 3,19,000 ஹெக்டேர் பரப்பளவிலே மிகப்பெரிய அளவிலே தீ எரிந்து வருகின்ற நிலையிலே 10க்கும் மேற்பட்ட சமூகங்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. 155 தீயணைப்பு குழுக்களும் சுமார் 80 நீர் வீச்சு விமானங்களும் பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இதேவேளை அமெரிக்க நகரங்களிலே பரவுகிற கடுமையான புகை மண்டலத்திற்கு கனடாவே காரணம் என குற்றச்சாட்டிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடிய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அதிகரிக்கப் போவதாக அச்சுறுத்தியிருந்தார். இது மட்டுமன்றி மிச்சிகன் மாகாணத்தைச் சேர்ந்த 4 குடியரசுக் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமர் மாக்கானிக்கு இது தொடர்பாக துரித நடவடிக்கைகளை எடுக்க கோரி கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார்கள். இத்தகைய விமர்சனங்களை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, வெட்கக்கேடானவை என்று கூறிய டக்ஃபோர்ட் கடந்த காலங்களில் கலிபோர்னியா காட்டுத்தீயின் போது கனடா செய்த உதவிகளை அமெரிக்கா மறந்துவிட்டதாக குறிப்பிட்டார். பாதுகாப்பை கருதி வெளியேற்றப்பட்ட மக்கள் இப்போதைக்கு வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என அவர் வலியுறுத்தியிருந்தார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே காட்டுத்தீனுடைய தீவிரம் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. கனடா முழுவதும் 950க்கும் மேற்பட்ட இடங்களில் காட்டுத்தீ பரவி வருகிறது. நோவாஸ்கோஷியாவிலே ஹாலிஃபாக்ஸுக்கு வடக்கே காட்டுத்தீ கட்டுப்பாட்டை மீறி எரிந்து வருகிறது. சுமார் 14 கிலோமீட்டர் பரப்பளவை பாதித்திருக்கின்ற இந்த தீயினால் முஸ்லிம் சாலை பகுதிகளிலே வசிக்கின்ற மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக வான்வழி மற்றும் தரைவழி தீயணைப்பு படைகள் போராடி வருகிறது. இதனிடையே பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே தொடர் மின்னல் தாக்கங்கள் காரணமாக காட்டுத்தீயினுடைய எண்ணிக்கை 20 சடுதியாக 113 உயர்ந்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமை முதல் சுமார் 100 புதிய தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றது. கனடா முழுவதும் காட்டுத்தீ ஏற்படுத்த போகின்ற மாபெரும் தாக்கங்களுக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா ஒரு அபாய எச்சரிக்கை மணியாக இருப்பதாக மாகாண பிரீமியர் டேவிட் எபி ஆழ்ந்த கவலை தெரிவித்திருக்கின்றார். சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக மொன்ட்ரியல் மற்றும் பிற பகுதிகளிலே காற்றின் தரம் மோசமடைந்திருப்பதால் மக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை நேர்களே, இன்னும் ஒரு எச்சரிக்கை ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது வடமேற்கு ஒன்டாரியோவில் இருந்து வருகின்ற காட்டுத்தீ புகையின் காரணமாக டொரண்டோ மற்றும் GTA பகுதிகளிலே காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் டொரண்டோவிற்கு கடுமையான இடியுடன் கூடிய மழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தெற்கு ஒன்டாரியோவுக்கான சுழல் காற்று எச்சரிக்கை தற்போது நீக்கப்பட்டிருக்கின்றது. எட்மண்டன், வாட்டர்லோ மற்றும் வின்சர், எசெக்ஸ் ஆகிய பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி என்விரான்மென்ட் கனடா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. நேர்களே, சில இடங்களிலே 110 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசுவதற்கும் ஆலங்கட்டி மழை மற்றும் சூறாவளி ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வானிலையினால் மின்சார தடைகள் மற்றும் சொத்து சேதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை நேர்களே, கனடாவில் தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற மத்திய அரசினுடைய குழந்தை பராமரிப்பு உதவித்தொகையானது, அதாவது CCB ஆனது வருகின்ற திங்கட்கிழமை முதல் அதிகரிக்கப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்த புதிய அறிவிப்பின் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுமார் 36 லட்சம் குடும்பங்கள் பயனடைய இருக்கின்றது. வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் இனி ஒரு குழந்தைக்கு அதிகபட்சமாக $8,157 வரை வருடாந்தம் உதவித்தொகையாக பெறுவார்கள். இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது $160 அதிகமாகும். அதே போல 6 வயது முதல் 17 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் ஒரு குழந்தைக்கு அதிகபட்சமாக $6,883 வரை பெறுவார்கள். இது கடந்த ஆண்டை விட $135 கூடுதலான ஒரு தொகையாக பார்க்கப்படுகிறது. இந்த அதிகபட்ச உதவித்தொகையை முழுமையாக பெற குடும்பத்தின் ஆண்டு நிகர வருமானமானது $37,487 குறைவாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உதவித்தொகையை பெற குழந்தையை முதன்மையாக பராமரிப்பவர்கள், அதாவது பிரைமரி கேர்கிவர் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், ஒருவேளை குழந்தையை 2 பேர் இணைந்து பராமரிக்கின்ற போது, அதாவது ஷேர்ட் கஸ்டடியாக பெற்றோர் இருந்தால் அவர்களுக்கு முழுமையான உதவித்தொகையில் சரிபாதி தொகை தனித்தனியே வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இதேவேளை கால்கரியிலே நேர்களே 11 வயதுடைய பாக்க வேல்ஸ் என்கின்ற ஆட்டிச பாதிப்புடைய சிறுவன் காணாமல் போனதை அடுத்து அதிகாரிகள் ஆம்பர் அலர்ட் விடுத்திருக்கிறார்கள். அவர் கடைசியாக கடந்த வியாழக்கிழமை அடையாளம் காணப்பட்டார். அவரை தேடுகின்ற பணியிலே 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதனிடையே வின்ஸ்டர் பகுதியிலே 19 வயதான ஐடா ஸ்டுபேக் என்கின்ற இளம் பெண்ணும் காணாமல் போயிருக்கின்றார்.
அவர் ஒட்டாவா பகுதிக்கு சென்றிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் பொதுமக்கள் தகவல் தெரிவிக்குமாறு காவல்துறை கோரியிருக்கின்றது. நேயர்களே, அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் டொரண்டோவின் நோச்சோக் பகுதியில் இருக்கின்ற ஷெப்பர்ட் அவென்யூவுக்கு கிழக்காக டான்ஸ்வில் வீதி அருகிலே இருக்கின்ற ஒரு உயரடுக்கு குடியிருப்பு ஒன்றிலே பெண் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். மதியம் 2:30 அளவில் நடந்த சம்பவத்திற்கு உடனடியாக டொரண்டோ காவல்துறை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கின்றது. உயிரிழந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்திய நபர் தப்பிச் சென்றிருக்கின்ற நிலையிலே கொலை மற்றும் காணாமற் போனோர் தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆரம்பகட்ட எச்சரிக்கையாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக வீடுகளுக்கு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் டொரண்டோவிலே மளிகை கடை ஒன்றிலே கடந்த ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை அதன் ஊழியரை தாக்கி கத்தியால் மிரட்டிய சந்தேக நபரை போலீசார் தேடி வருகிறார்கள். குறிப்பிட்ட மளிகை கடைக்கு சென்ற சந்தேக நபர் அங்கிருந்த ஃப்ரீசர் பகுதியிலிருந்து பொருட்களை எடுத்து தனது பையிலே நிரப்பியிருக்கின்றார். பின்னர் பணத்தை செலுத்தாமல் கடைக்கு வெளியே நடந்து சென்றிருக்கின்றார். அவரை பின்தொடர்ந்து வந்த கடை ஊழியர் அவரை தடுக்க முயன்ற போது சந்தேக நபர் அந்த ஊழியரை தாக்கியிருப்பதோடு ஒரு கத்தியை காட்டி ஊழியரை கொல்லப் போவதாக மிரட்டினார். தாக்குதலுக்கு பிறகு சந்தேக நபர் அங்கிருந்து கால்நடையாக தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் அல்லது அருகில் இருந்தவர்கள் தங்கள் வாகனங்களில் இருந்த டேஸ்கேம் அல்லது பாதுகாப்பு கேமரா காட்சிகளை வைத்திருப்பவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்படுகிறீர்கள். கெனடி ஸ்ட்ரீட் மற்றும் புரோகிரஸ் அவென்யூ பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இதுவேளை கனடாவிலே சீக்கிய பிரிவினைவாத தலைவரான ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கிலே இந்தியாவைச் சேர்ந்த பிஷ்னோய் கும்பலினுடைய தலைவரான லான்ஸ் பிஷ்னோய் மற்றும் கனடாவில் இருந்து இயங்குகின்ற அவரது முக்கிய தளபதி ஆகியோர் மீது அமெரிக்கா தற்போது அதிகாரபூர்வமான குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றது. இது சர்வதேச அளவிலான ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குற்றவியல் வழக்காக தற்போது மாறியிருக்கின்றது. டொரண்டோ, ஜோக் பிராந்தியம், ஹால்டன் பிராந்தியங்களிலே இருக்கின்ற கொசுக்களிலே வெஸ்ட் நைல் எனப்படுகின்ற வைரஸ் தொற்று இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேயர்களே, பொது சுகாதார அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதுடன் கொசுக்கடியிலிருந்து தங்களை காத்துக் கொள்ளுமாறு மக்களை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பொதுமக்கள் ஓரளவுக்கு எச்சரிக்கையுடன் இருங்கள். இதை பற்றி ஒரு தனி செய்தியை நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம். இதேவேளை டொரண்டோவிலே ஒரு ஒற்றை வாகன விபத்து ஒன்று நடந்திருக்கின்றது. இதிலே மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகிறது. மேலதிக விவரங்கள் வருகின்ற போது அதை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இது ஒரு பிந்திய செய்தியாக இருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் டொரண்டோவிலே மக்களின் கவனத்தை திசை திருப்பி திருட்டில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இத்தகைய மோசடிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு டொரண்டோ காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதேவேளை நியூ புரூன்ஸ்விக்கிலே இருக்கின்ற கிராண்ட் மரன் தீவிலே நடந்த ஒரு வாகன விபத்திலே இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கடந்த சனிக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு பிறகு உட்வாஸ்ட்கோ பகுதியில் இருக்கின்ற ரூட் 776 இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. ஓட்டுநர் சாலையினுடைய சென்டர்மீடியனை தாண்டி சாலையை விட்டு விலகி மரங்கள் நிறைந்த பகுதிக்குள் வாகனத்தை செலுத்தி இந்த விபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கருதப்படுகிறது. விபத்தில் சிக்கிய 18 வயது பெண் ஓட்டுநர் மற்றும் 21 வயதான ஆண் பயணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். இந்த விபத்து குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதேவேளை மால்மர் பகுதியிலே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்திலே ஹாமில்டனை சேர்ந்த 71 வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த விபத்தானது இரவு 8:45 அளவிலே மான்ஸ்ஃபீல்டுக்கு வடக்கே இருக்கின்ற ஏர்போர்ட் ஸ்ட்ரீட்டிலே நடந்திருக்கின்றது. மோட்டார் சைக்கிளும் பயணிகள் வாகனமும் மோதிக்கொண்டதிலே அந்த நபர் விபத்தின் விளைவாக உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்தது. விபத்து தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் அல்லது டேஷ்கேம் ஃபுட்டேஜ் இருப்பவர்கள் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இதேபோல ஓட்டலூர் ரிஜினல் போலீஸ் சர்வீஸ் அதிகாரிகள் கிச்னர் பகுதியிலே கடந்த சனிக்கிழமை காலை கோட்லேண்ட் அவென்யூ மற்றும் ஹைவர்ட் அவென்யூ அருகில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே ஒரு துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் நடந்த தொடர்பான விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இருப்பினும் இந்த சம்பவம் ஏன் நடந்தது, இது பற்றிய சூழல் பற்றிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து காவல்துறையினுடைய மேலதிக தகவல்கள் வருகின்ற போது நேர்களுடன் பகிர தயாராக இருக்கின்றோம். இதேவேளை ஒட்டாவா பாய்வார்ட் மார்க்கெட் பகுதியிலே கடந்த சனிக்கிழமை மாலை நபர் ஒருவர் மீது ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. மாலை 4:30 அளவிலே ஜோ ஸ்ட்ரீட் பகுதியில் இருக்கின்ற 100வது பிளாக்கிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. 28 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தற்போது அவரது உடல்நிலை ஆபத்தான நிலையில் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டாவா காவல்துறை இது ஒரு ஆயுதத்துடனான தாக்குதல் என்று கூறியிருக்கின்றது. சம்பவம் தொடர்பாக யாருமே இதுவரை கைது செய்யப்படவில்லை. தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இந்த வாரத்திலே இதுபோன்று நடக்கின்ற 3வது சம்பவமாக கருதப்படுகிறது. திங்கட்கிழமை இரவு ஜோர்ஜ் மற்றும் டெல்லி ஹவுஸ் வீதிகளுக்கு அருகிலே கொள்ளை முயற்சியின் போது ஒருவர் கத்தி குத்திலே காயமடைந்தார். அதற்கு அடுத்த நாள் ரைடு மற்றும் கும்பலாண்ட் வீதிகளுக்கு அருகிலே 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்தார்.
இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாகவும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் தான் இந்த 3வது தாக்குதல் சம்பவம் அதே பகுதியிலே நடந்திருக்கின்றது. இதேவேளை நேர்களே, வின்ஸ்டர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவினர் கடந்த சனிக்கிழமை அதிகாலை 4 மணி அளவிலே ஸ்டான்லி ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற 1200வது பிளாக்கில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். தீ விபத்து நடந்த நேரத்தில் யாரும் இல்லை என்பதன் காரணமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் ஒரு பெரியவர் மற்றும் 5 குழந்தைகள் இந்த விபத்தினால் இடம்பெயர்த்திருக்கிறார்கள். இதேவேளை நேர்களே, தீ விபத்தினால் ஏற்பட்ட சேதங்களினுடைய மொத்த பெறுமதியானது $5 லட்சம் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது நேரடியாக அந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்கு அப்பால் அருகில் இருந்த வீடுகளுக்கு விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் உள்ளடக்கியதாக கிட்டத்தட்ட $5 லட்சம் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேர்களே, இன்னும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றும் வந்திருக்கின்றது. அதாவது டொரண்டோ போக்குவரத்து ஆணையமான TTC ஆனது வீதி பேருந்துகள், அதாவது ஸ்ட்ரீட் கார்ஸினுடைய கதவுகள் திறந்திருக்கின்ற போது சட்டவிரோதமான முறையிலே வாகனங்களை முந்தி செல்லுகிற ஓட்டுநர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு புதிய முன்னோடி திட்டத்தை, பைலட் ப்ராஜெக்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே வாகன ஓட்டிகள் கவனமாக இருங்கள். பேருந்துகளினுடைய கதவுகள் திறந்திருக்கின்ற போது அந்த பகுதியிலே ஓவர்டேக் செய்வதை தவிர்த்து விடுங்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.